Hello everyone, welcome back to my channel. I am Amudam. So நம்ம இன்னைக்கு இந்த லுக் எப்படி பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இது வந்து ஒரு லைட் வெயிட் மேக்கப் லுக் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டோனருக்கு ஜோவிஸ் பிராண்ட்லேருந்து நீம் ஃப்ளவர் டோனர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி டிஷ்யூவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு இதை வந்து அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். சரி, இது நல்லா அப்சர்வ் ஆனான்னு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசருக்கு நான் ஸ்பான்ஸ்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கேன். இதுவும் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு நான் க்ரைலான் பிராண்ட்லேருந்து ஆயில் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ரொம்பவே ட்ரை. ஸோ அதனால நான் வந்து ஆயில் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்சீல் பண்ண போகிறேன். கன்சீல் பண்ணுறதுக்கு பர்பிளில் வந்து நான் இந்த 6 கலர்ஸ் கூட பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரை எடுத்து எங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அண்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கையிலே எடுத்து இதை பிளான் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கையிலே வந்துட்டு பிளான் பண்ணிக்க. அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஈவன் டோனாக கொண்டு வரத்துக்கு இதே பேலட்லேருந்து நான் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரௌன் ஷேட் இது வந்து என்னோட ஷேட்க்கு கொஞ்சம் லைட்டாக ஷேடு. இது வந்து நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ப்ரஷில். அப்புறம் சேம் பிளெண்டரில் மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கன்சீல் பண்ணியாச்சு. கன்சீல் பண்ணதுக்கப்புறமா நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஐஷேடோ முடிச்சிடுவேன். ஸோ ஐஷேடோவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் சேம் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐயில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளான் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் வந்து லைட்டாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெவியாகலாம் நீங்கள் வந்து பேஸ் கொடுக்க வேண்டாம். நான் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஐஷேடோ தான் போட போகிறேன். நான் ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு ஸோ மைல்டான ஒரு ஐஷேடோ தான் போட போகிறேன். நான் அதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நான் பேஸாக வந்து ப்ரௌன் ஷேட் கொடுக்க போகிறேன். ஸோ நார்மல் இந்த லைட்டாக இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் ஷேடை வந்து என்னோடய ஐ ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லைட்டாக இருக்கிற ஷேட் ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க்கர் ஷேடையும் சேம் என்னோடய ஐடில் ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், நான் 2 ஐலையுமே வந்துட்டு ப்ரௌன் ஐஷேடோ வந்து டார்க்காக கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே ஷிம்மர் ஷேட் கொடுக்க போகிறேன். ஷிம்மர் ஷேடுக்கும் சேம் அதே பேலட்லேருந்து இது வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துல மட்டும் கொடுக்க போகிறேன். கையிலே தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கையில் லைட்டாக வந்து எடுத்துகிட்டு தெரியுதா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே அப்படியே கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் கீழே மட்டும் அந்த ஐலைனர் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பிஏசிலேருந்து நான் வந்து 0.3 ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இது என்னோடய ஷேடு. ஸோ இதை நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி என்னோடய கையில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். வச்சு தொட்டு தொட்டு இப்படி டேப் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். கான்டூரிங்க்கு நான் இதே பேலட்டில் இருந்து இந்த டார்க்காக இருக்கு இல்லையா, இந்த ஷேடு எடுத்து நான் கான்டூர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேடு நான் இன்றைக்கி வந்து க்ரீம் கான்டூர் தான் பண்ண போகிறேன். எடுத்து இதை அப்படியே சேம் பிளெண்டரில் வச்சு கீழே டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கணும். சேம் அதே டார்க்கர் ஷேடு எடுத்து நான் என்னோடய சீக் போன்ஸ் இதெல்லாம் வந்து கான்டூர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஹைலைட்டிங்க்கு சேம் அதே பேலட்டில் இருந்து ஹைலைட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஷேடு. பிளெண்டரில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐக்கு கீழேயும் வந்து ஹைலைட்டிங் பண்ணுறேன். ஸோ அதே ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். நைக்காலேருந்து இந்த ஒயிட் லூஸ் பவுடர் எடுத்து நான் இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஷுக்கு நான் க்ரைலான் பேலட்லேருந்து நான் பிங்க் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். சீக் போன்ஸ் ஹைலைட்டிங் நான் நைக்கா பிராண்ட்லேருந்து இந்த ஹைலைட்டிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலரு ஸோ சின்னதாக இருக்கிற இந்த ப்ரஷில் எடுத்து நான் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ சேம் டைமில் ஐப்ரோ ஹைலைட்டிங்கும் நான் பண்ணிட போகிறேன். அப்புறம் இங்கே காஜல் அண்ட் மஸ்காராவுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதில் வந்து ஐலைனர் நான் போட்டேன். அடுத்து வந்து காஜலுக்கு சேம் அதிலே இருந்து நான் எடுத்து இதே ப்ரஷில் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
நான் வந்து ஐலைனர் வச்சதுக்கு கீழே அப்படியே இந்த ஐ ஷேடோ இருக்கிற இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் கீழே வந்து வாட்டர் லைனுக்கு கீழே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் மஸ்காரா. மஸ்காராவுக்கு நான் ப்ளூ ஹெவனில் வந்து இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் வந்து போல்டு மேட் லிப் லைனர், இது வந்து பர்பிள் 11 இந்த கலர் தான் என்னோட லிப்க்கு ஃபுல்லாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்பவுமே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய மேக்கப் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக ஃபுல் லுக்கு பார்க்கலாம்.